வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஜூன் மாதத்திற்கு 9 டிஎம்சி மற்றும் ஜூலை மாதத்திற்கு 31 டிஎம்சி நீர் திறக்க ஆணை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வாதம். அதற்கான மூல வழக்கு எங்கே என்று தலைமை நீதிபதி BR கவாய் கேள்வி. தனி நபர்கள் மீது புகார் உள்ளபோது அரசு நிறுவனமான டாஸ்மாக் மீது கிரிமினல் வழக்கு பதிந்தது எப்படி? அனைத்து எல்லைகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டதாக தலைமை நீதிபதி கண்டனம். அமலாக்கத்துறையின் செயல்பாட்டிற்கு சம்மட்டியடி என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுகவின் RS பாரதி கருத்து. பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனைக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை என்று இணையமைச்சர் எல்முருகன் விளக்கு. அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். புலனாய்வுத்துறை அமைப்புகளை மத்திய அரசு தமது அரசியல் பகைவர்களுக்கு எதிராக ஏவி வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் தடை விதிக்க உயர்நீதிமன்றத்திற்கு என்ன முகாந்திரம் உள்ளது என்றும் கேள்வி. துணைவேந்தர்களை நியமிக்கும் வழக்கில் உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிராக அவசரமாக தடை பிறப்பித்தது ஏன்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது கெட்ட நோக்கத்தோடு நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி பேட்டி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் 6 பேர் கைது. நெமிலி குளிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர். அரக்கோணத்தில் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச்செயல் மீது புகார் அளிக்க ஆளுநர் மாளிகை தாயுடன் சென்ற பெண் கிண்டி RTO அலுவலகத்திற்கு ஆட்டோவில் அனுப்பி வைத்த காவல் ஆய்வாளர். நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணியிடம் நகை திருட்டு. 30 சவரன் நகை திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார். சென்னை ஆவடியில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 19 வயது இளைஞருடன் சென்ற 14 வயது சிறுமி. பொள்ளாச்சிக்கு பைக்கில் சென்றபோது மீட்பு. விசாரணைக்கு அழைத்து சென்றவரை லத்தியால் தாக்கி பொய் வழக்கு பதிவு செய்த புகாரில் காவல்துறையினருக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதம். நெல்லை டவுன் காவல் நிலைய காவலர் மகாராஜன் உதவி ஆய்வாளர் விமலன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை. நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 3 நாட்களுக்குள் தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் முதன்முறையாக கண்கவர் காத்தாடி திருவிழா. டிராகன், பஞ்சவர்ண கிளி உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட ராட்சத காத்தாடிகளை கண்டு வியந்த சுற்றுலா பயணிகள். மும்பையில் சல்மான் கானை பார்ப்பதற்காக அத்துமீறி அடுக்குமாடி குடியிருப்பில் புகுந்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறை. ஜிதேந்திரகுமார் சிங் என்ற ரசிகர் 2 முறை சல்மான் கானின் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்தது அம்பலம். பாட்டில் சேலஞ்ச் விளையாட்டில் விளையாடிய நடிகை கீர்த்தி சுரேஷ்
வைரலாகும் கியூட் வீடியோ. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினர் ரமேஷிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நீலகிரியில் உள்ள கோடநாடு பங்களாவில் அடுத்தடுத்து நடந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினர் ஆத்தூரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே ரமேஷிடம் 2 முறை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கும் நிலையில் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகினார். ஓட்டுநர் கனகராஜ் இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு வரை அவருடன் ரமேஷ் இருந்துள்ளார். அதன் அடிப்படையில் சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலும் 14 பேரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கோவை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவா, தெற்கு குங்கான் கடலோர பகுதி மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல வரும் 27ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் கோவை மாவட்டம் வால்பாறை, நீலகிரி மாவட்டம் கூடலூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் நாளை முதல் 10 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். ஒரு சில இடங்களில் 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு கூட மழை பெய்யும் என்றும் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்துல நம்ம கூடலூர், பாந்தலூர், தேவாலா, அவலாஞ்சி இந்த மாதிரி பகுதி எடுத்துக்கலாம். கன்னியாகுமரியில சில பகுதிகள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம தென்காசி மற்றும் தேனியில அந்த மலை பகுதிகள், பெரியார் டேம் கேட்ச்மெண்ட் ஏரியா, கேரளா பகுதிகள், இங்க எல்லாமே நல்ல மழை அடுத்த நாளில இருந்து கனமழை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். படைத்தலைவன் திரைப்படத்தில் வெளியீடு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கூடிய சண்முக பாண்டியன் அறிவித்துள்ளார். இளையராஜா இசையமைப்பில் அன்பு இயக்கியுள்ள படைத்தலைவன் திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திரையரங்கு ஒதுக்கீட்டு சிக்கல் காரணமாக பட வெளியீடு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வெளியீட்டு தேதியை விரைவாக உறுதி செய்து அறிவிப்போம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவில் பாட்டில் சேலஞ்ச் விளையாடிய கியூட் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். தமிழ், தெலுங்கு திரையுலகில் பிஸியாக வலம் வந்து கொண்டிருந்த கீர்த்தி சுரேஷ் தமிழில் ரிவால்வர் ரீட்டா, கன்னிவெடி உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் கோவாவில் பாட்டில் சேலஞ்ச் விளையாடியதையும் அதில் ஒரு பாட்டில் கூட பிடிக்க முடியாதால் வெறுப்பாகி செல்வது போன்ற காட்சியையும் பகிர்ந்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாஞ்சோலை பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் குறைந்ததால் அப்பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மாஞ்சோலை எஸ்டேட் காஃபி டிவிஷன் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் யானை கூட்டம் ஒன்று 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டிருந்தது. இந்த யானைகளின் நடமாட்டத்தால் இரவு நேரங்களில் சாலையில் நடமாட மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பரந்தாலுமூடு பகுதியில் சாலையோரம் இருந்த ராட்சத மாமரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் விழுந்ததால் உயர் மின்னழுத்த கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதனால் மின் விநியோகம் தடைப்பட்டது. நல்வாய்ப்பாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மினி லாரி சேதமடைந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க காசுகள், வெள்ளிப் பொருட்கள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சூரியம்பாளையம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி அருகே வசிக்கும் சுமதி என்பவர் தனது அண்ணன் மகன் திருமணத்திற்காக 1 வாரத்திற்கு முன்பு குருசாமிபாளையம் சென்றுள்ளார். இவரது வீட்டிற்குள் புகுந்த நபர்கள் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது.